திமுக, அதிமுகக்குள்ள அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில அதிமுக அவர் பாட்டுக்கு ஜாலியா பிரச்சாரம் போயிட்டே இருக்காரு. யாரு? இபிஎஸ். ஏபிஎஸ் அவர்கள். அதே மாரி தான் ஏபிஎஸோட ஆட்சியில இருக்கும்போதும் ஸ்டாலின் அவரோட பிரச்சாரத்த நடத்திட்டு தான் இருக்காரு. அது அது வந்து இவங்களோட அழுத்தத்தை மீறி தனிப்பட்ட செல்வாக்கினால அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுமதி. திமுக தரப்பிலிருந்து போய் ஒரு காவல்துறை அனுமதி கேட்டா நோ சொல்ல முடியாது. இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு குடுக்குற அழுத்தம் எல்லாம் அந்த தரப்பு குடுக்க முடியாது. அதிமுக குடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். காலங்காலமா ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நியூ எம்ப்ளாய்க்கும் ஒண்ணு இருக்குல்ல. அந்த எதார்த்தத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. மினிமம் அழுத்தம் இருக்கும். பட் ஒண்ணு. இன்னொன்று நீங்க சூஸ் பண்ற ஏரியாவ பாருங்க. திருச்சி மாரியான ஒரு ஏரியால சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு உங்க ஸ்பீச் ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஏரியா என்ன ஆகுறது? நீங்க கோயம்பேடோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. எல்லா மக்களும் வந்து போற இடம். ஒரு நாளைக்கு எத்தன ஆயிரம் பேர் அத கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல, எல்லாரோட இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அன்னைக்கு விஜய் அங்க ஈவினிங் வராருன்னா, அன்னைக்கு காலையில இருந்தே போய் நிப்பான். என்ன பண்றது? இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு மருத்துவமனைக்கு போணும், இல்ல ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போணும், ஒரு வேலைக்கு போணும், எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க.